தமிழ் மற்றும் தெலுங்குல 750க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் உடல்நலக் குறைவால உயிரிழந்திருக்காரு. இவருக்கு வயசு 83 ஆகுது. ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீனிவாச ராவ் 2003ல விக்ரம் நடிப்புல வெளியான சாமி படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாரு. அதுல அவர் நடிச்ச பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கதாபாத்திரம் இப்ப வரைக்கும் மக்கள் மனசுல இருந்து போகல. அதை தொடர்ந்து திருப்பாச்சி படத்துல சனியன் சகடை அப்படிங்கிற ரோல் பண்ணது. அதுக்கப்புறம் சத்தியம், கோ, சகுனி, ஆலினால் அழகுராஜான்னு இவர் நடிச்ச கேரக்டர் எல்லாமே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இவர் கடைசியா மரகத நாணயம் படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் வயது முதிர்வு காரணமா சினிமால இருந்து ஓய்வெடுத்தாரு. இவர் நிறைய தெலுங்கு படங்கள்ல நடிச்சிருந்தாலும் தமிழ்ல சில படங்களே நடிச்சு மக்கள் மனசுல நல்ல இடம் பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் தேர்தல்ல வாக்களிக்கிறதுக்காக நடக்க முடியாம வந்தது எல்லாரையுமே கண்கலங்க வச்சதுன்னே சொல்லலாம். ரொம்ப நாட்களா உடல்நல குறைவால தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்த கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு.